வாழ்க்கை சிலரை ஆரம்பத்திலேயே சோதிக்கும். சிந்து தாய் 12 வயதில் 32 வயது மனிதருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார். 20 வயதில் 9 மாத கர்ப்பிணியாக இருந்தபோது அவரது கணவரால் வீட்டை விட்டு துரத்தப்பட்டார். தங்குவதற்கு இடமில்லை, உண்ண உணவில்லை. ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தனக்குத்தானே பிரசவம் செய்து கொண்டார். கல்லால் தொப்புள் கொடியை அறுத்து ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். பசியின் கொடுமை தாழாமல் பிச்சை எடுத்தார். ஊர் மக்கள் கல்லால் அடித்தார்கள். பயத்தில் மயானத்தில் தஞ்சம் புகுந்தாள். பிணங்களை எரிக்கும் நெருப்பில் தன் ரொட்டியை சுட்டு தானும் உண்டு தன் குழந்தைகளுக்கும் கொடுத்தார். தன் குழந்தையை காப்பாற்ற போராடிய அந்த தாய் தன்னை போலவே ஆதரவற்ற நிலையில் இருக்கும் பல குழந்தைகளை கண்டார். அப்போதுதான் அந்த மகத்தான முடிவு பிறந்தது. தன்னை போலவே அனாதையாக விடப்பட்ட குழந்தைகளை தத்தெடுக்க தொடங்கினார். தன் சொந்த குழந்தையை விட மற்ற குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தார். அவர்களை படிக்க வைத்தார். 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை தத்தெடுத்து அவர்களை மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் மாற்றினார். உலகம் அவரை அனாதைகளின் தாய் என்று அழைக்க தொடங்கியது. எந்த சமூகம் அவரை துரத்தியதோ அதே சமூகம் இன்று அவர் முன் மண்டியிட்டது. 250க்கும் மேற்பட்ட விருதுகளை வென்றார். இந்திய அரசின் உயரிய பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டது. அவர் மேடைகளில் பேசும்போது சொன்ன வரிகள் இன்றும் நம் காதுகளில் ஒலிக்கின்றன. நான் பசியை அனுபவித்தவள், அதனால்தான் மற்றவர்களின் பசியை என்னால் உணர முடிகிறது. சிந்து தாய் சப்கால் நம்மிடத்தில் இன்று இல்லை என்றாலும் அவர் வளர்த்த ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மூலமாக அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். யாரும் அனாதை இல்லை என்பதே அவர் உலகுக்கு சொன்ன செய்தி. அன்பு ஒன்றுதான் இந்த உலகை மாற்றும் வலிமை கொண்டது. சிந்து தாயின் வாழ்க்கை ஒரு பாடம். அன்பு ஒருபோதும் தோற்காது. இந்த அன்பு தாயின் வாழ்க்கையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.